அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் கார்டு வைத்துள்ள அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது. மேலும் பள்ளிகள், வங்கிகள், செல்போன், சிம் கார்டு, நீட் தேர்வு, சிபிஎஸ்இ, யுஜிசி, பேன் கார்டு, பாஸ்போர்ட், குடும்ப அட்டை, வருமான வரி ஆகிய அரசு திட்டங்களுக்கு ஆதார் அட்டையை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். ஆதார் கார்டு மூலமாக வங்கிகளில் டிஜிட்டல் முறையில் பணத்தை பெற முடிகிறது. அதே போல வருமான வரி சட்டப்படி பேன் கார்டு இல்லாமல் பல்வேறு நிதி சார்ந்த நடவடிக்கைகளையும் பண பரிவர்த்தனைகளையும் மேற்கொள்ள முடியாது. வங்கிகளில் புதிய கணக்கு தொடங்கவும், கிரெடிட் கார்டு வாங்கவும், டிமேட் கணக்கு தொடங்கவும், வங்கியில் ரூபாய் 50,000க்கு மேல் பணம் டெபாசிட் செய்ய மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் 50,000க்கு மேல் முதலீடு செய்ய மற்றும் வருமான வரி தாக்கல் என பல்வேறு நிதி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு பேன் கார்டு அவசியமாகும். இந்த நிலையில் ஜூலை 1 முதல் புதிய பேன் அட்டையை பெறுவதற்கு ஆதார் கட்டாய தேவையாக மாறும் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் வரி விதிப்பு கட்டமைப்பை டிஜிட்டல் மயமாக்கும் வகையில் அடையாள சரிபார்ப்பு விதிமுறைகளை கடுமையாக்குவதையும் வரி ஏய்ப்பில் பேன் அட்டைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டு அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு பேன் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் எந்த ஒரு நபரும் செல்லுபடி ஆகும் ஆதார் எண்ணை கொண்டிருக்க வேண்டும். இது விண்ணப்ப செயல்பாட்டின் போது ஒரே சரிபார்ப்பு சான்றாக செயல்படும். தற்போது தனி நபர்கள் வாக்காளர் ஐடி, பாஸ்போர்ட் அல்லது பிறப்பு சான்றிதழ் போன்ற ஆவணங்களை பயன்படுத்தி பேன் அட்டையை பெறலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே உள்ள பேன் கார்டுதாரர்களும் டிசம்பர் 31, 2025க்குள் தங்கள் பேன் கார்டுடன் ஆதாரை இணைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. அவ்வாறு செய்ய தவறியவர்கள் இணைப்பு மூலம் புதுப்பிக்கப்படாவிட்டால் ஜனவரி 2026 முதல் அவர்களின் பேன் கார்டு செயல்படாமல் போகும். சமீபத்திய ஆண்டுகளில் இந்த காலக்கெடு ஏற்கனவே பலமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தனி நபர்கள் பல பேன் கார்டுகளை வைத்திருப்பது அல்லது வரிகளை தவிர்ப்பதற்காக மற்றவர்களின் பேன் கார்டை பயன்படுத்தி ஜிஎஸ்டியை மோசடியாக பதிவு செய்வது வருமான வரித்துறை கண்டுபிடித்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.